Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. இருக்கிற பிரச்சனை எல்லாம் போதுமா? இங்க பாரு, இப்பதான் இந்த வீடு சண்டை இல்லாம நிம்மதியா இருக்கு. நீ இப்ப அங்க போற விஷயம் அவருக்கு தெரிஞ்சா, ஐயோ இந்த வீடே ரெண்டாயிடும். வேணாப்பா, வேண்டாமா, விட்டுரு. அதுக்கு இல்ல அத்தை, நான் எதுக்கு நான் போகாதன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீ போறதும் போகாததும் உன் இஷ்டம். சரிங்க அத்தை, நான் போகல. அதான் நல்லது. அண்ணி, என்ன அண்ணி முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஒன்னும் இல்லையே. அண்ணி, ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லு. இல்ல, அண்ணனும் அண்ணியும் இன்னைக்கு புதுசா வீடு குடி போறாங்களா? நான் போயிட்டு வந்துடவா? ஏய், நீ சும்மாவே இருக்க மாட்டியா? அதுக்கு இல்ல அண்ணி, என்னாலதான் இனியா அண்ணி வீட்டை விட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. நான் போனா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. ஒன்னும் தேவையில்ல அக்ஷயா. இந்த பேச்ச இங்க பேசினாலே பிரச்சனை தான் வரும். அதெல்லாம் வேண்டாம், நீ போ. அத்தை, அத்தை. என்ன யாழ்னி, எங்க கிளம்பிட்ட? அத்தை, நான் டாக்டரை பார்க்க போறேன் அத்தை. இன்னைக்கு செக்கப் இருக்கு. இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கா செக்கப்? இல்ல அத்தை, இன்னைக்குதான் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காங்க. நான் போயே ஆகணும். ஓ, சரி சரி. ஏண்டி, ஹாஸ்பிட்டலுக்கு தானே போற? அதுக்கு இப்படி சீவி சிங்காரிச்சிட்டு போணுமா? வந்துட்டா கொள்ளி கண்ணை வச்சுக்கிட்டு. ஏன் அமுதா, வெளியில போற பொண்ணு கொஞ்சம் திருத்தமா போனா உனக்கு என்ன? நீ போய் யாழ்னி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்க அத்தை, போயிட்டு வா. அண்ணி, என்னம்மா டிஃபன் என்ன பண்ணிருக்கீங்க? ஐயோ, எல்லாம் பண்ணிருக்கேன். பொங்கல் இருக்கு, இட்லி இருக்கு, சாம்பார் இருக்கு, சட்னி இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து கொட்டிக்கோ. சாம்பார். அம்மா, என்ன அக்ஷயா? அம்மா, நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். கோயிலுக்கா? எந்த கோவிலுக்கு போற? உன்னதான் அண்ணன் எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிருக்காரா இல்லையா? அம்மா, ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது ஒரு மாதிரி இருக்குமா. நான் போயிட்டு வந்துடுறேம்மா. சரி. எங்க பாரு, அதெல்லாம் எங்கேயும் போக கூடாது நான் சொல்றேன்ல. இரு 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 அமுதா, அவதான் மனசு சரியில்லைன்னு சொல்றாள்ல. சரி, போயிட்டு வா. எப்ப வருவ? ஒரு 1/2 an hourல வந்துருவேம்மா. சரி, பரவாயில்லம்மா, பார்த்து போயிட்டு வா. அண்ணி, நீங்க ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க அவளுக்கு. என்ன பண்றது, பெத்துட்டேன்ல. என்ன நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? ஆமா, நான் மார்க்கெட்டுக்கு போறேன். காய்கறி எல்லாம் தீந்து போயிடுச்சுல்ல. நீ வரியா? ஐயோ, இந்த அடிக்கிற வெயில என்னால வர முடியாதுப்பா. நீங்க போயிட்டு வா. அதான் நல்லது. இங்கே இரு, வீட்டை பாத்துக்கிட்டு. ஆமா, அண்ணன் பேங்க்குக்கு போறாரு, அண்ணி மார்க்கெட்டுக்கு போறாங்க. ஆனா இந்த பொடுசுங்க ரெண்டும் ஏன் வெளியே போகுது? ஒண்ணு ஹாஸ்பிட்டலுங்குது, இன்னொன்னு அதிசயமா கோயிலுக்குங்குது. அதுவும் ரெண்டும் ஒரே நேரத்துல கிளம்புதுங்க. 2 பேரும் முடிக்கிற முடியே சரியில்லை. அதுவும் யானி இளங்கோ இல்லாம ஹாஸ்பிட்டல் போறா. இதுல ஏதோ தப்பா இருக்கே.
விட மாட்டேன்டி. என்ன தில்லுமுல்ல பண்றீங்க நான் கண்டுபிடிக்கிறேன். இல்ல இனியாக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அதான் வேற ஒன்றும் இல்லை. சரி, நான் ஒரு அடுத்த வாரமா உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணவா? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஏய் இல்லையா, வாழ்த்துக்கள் சார். என்னத்த வாழ்த்துக்கள். நியாயமா இந்த மாதிரி ஒரு நல்ல வீட்டை புடிச்சு கொடுத்ததுக்கு நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். தேங்க்யூ சார். இதெல்லாம் ஒரு விஷயமா சார்? சரி, இந்தாங்க சார். என்ன நல்ல நாளதுமா, இந்தாங்க. என்ன வண்டி சாவி? எதுக்கு சார்? ஏன் வண்டி சாவி தான் சார். எதுக்கு? உங்க ஜீப்பையும் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க. நீங்க எங்கேயாவது அவசரமா வெளியே போகணும்னா என்ன சார் பண்ணுவீங்க? அதான் வண்டி சாவி கொடுத்தேன். சுபாஷ், என்கிட்ட உன் வண்டியை கொடுத்துட்டா நீ என்ன பண்ணுவ? சார் நான் பாத்துக்கிறேன் சார், விடுங்க. ஏய் என்ன, ஷோரா? ஷூர் சார். தேங்க்ஸ் ஐயோ, தேங்க்ஸ். சரி வா உள்ள போலாம். பால் காய்ச்சல் ரெடி பண்ணிட்டீங்களா? என்ன ரெடி பண்ணணுங்க? இனியா, நான், மாமா, நீ 4 பேர் தானே. கம். சார் இல்ல சார், எனக்கு கொஞ்சம் சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். இப்பயா? வரேன் சார். நையா நீ மேடம் கிட்ட சொல்லிருங்க சார். சரி, தேங்க்யூ சுபாஷ். God bless you. தேங்க்ஸ். பை, ஆல் தி பெஸ்ட். சரி, பார்த்து போ. இனியா, இதோ வரேன்பா. மா சாமி கும்பிட்டு விளக்கேத்துமா, அப்புறமா பால் காய்ச்சிக்கலாம். சரிப்பா. இனியா, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏய் இது பார், கொஞ்சம் அப்செட்டா இருக்க. என்ன ஆச்சு? அக்காவாச்சும் வந்திருக்கலாங்க. புரியுது இனியா. சரி, யானியும் இங்க வரணும்னு தான் ஆசைப்படுவா. பட் என்ன பண்ணுது, அங்க சிச்சுவேஷன் அப்படி இல்லை இல்லையா? இல்லைங்க, அம்மாவுக்கு அடுத்து எனக்கு எல்லாமே என் அக்கா தான். யா யா, I know. அண்ணி, ஏய் குட்டி சாத்தா, வா 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 வா. வாமா வாமா வாமா. அக்ஷயா, ஏய் நீ எப்படி வந்த? உனதான் இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிருப்பாங்களே. பாருங்க, கோவிலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு வந்தேன். ஓஹோ, தேங்க்யூ. யாழினி அண்ணி கூட வரேன்னு அம்மா கிட்ட சொன்னாங்க. ஆனா அம்மா தான் போவேனான்னு சொல்லிட்டாங்க. இட்ஸ் ஓகே, ஐயோ. இட்ஸ் ஓகே. அண்ணி, அதை விடுங்க அண்ணி, அதை பத்தி யோசிக்காதீங்க. அதுக்கு இல்ல, இப்படி நாம தனியா வந்தது, ஃபேமிலிய மிஸ் பண்றது. ஐயோ, ஏமா நல்ல நாள் அதுமா, என்னமா இது? இனியா, ஐயோ, ஆசைப்பட்டியே வந்துட்டா பாரு. பாத்தியா? வாமா வாமா வாமா. வா வா, சீக்கிரம் உள்ள வா. வெல்கம் வெல்கம் யாழினி. இப்பதான் கூப்பிட்டா. ஏய் இங்க பாருங்க. என்ன என்ன கோயிலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு இங்க வந்திருக்க? மாட்டிட்டா. நீங்க மட்டும் என்னவா ஹாஸ்பிடலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு இங்க வந்திருக்கீங்க? நான் வராம எப்படி? இது என் தங்கச்சி வீடு இல்ல. தேங்க்ஸ் ஏய், இனியா, நீ கொடுத்து வச்சவ. உன் அக்கா வந்துட்டா, என் தங்கச்சியும் வந்துட்டா. ஆனா எனக்குன்னு ஒரு கூட பிறந்தவன் இருக்கானே, அவன் அண்ணனை மதிச்சு வந்தானா பாரு. மாமா அவரு சீக்கிரமே ஆபீஸ்க்கு போயிட்டாரு. ஏதோ முக்கியமான வேலையா? தெரியுமே, ரொம்ப முக்கியமா ஏதாவது வந்திருக்கும். அண்ணா, டேய் வாங்க வாடா வாடா வாடா. வந்துட்டியாடா டேய். அண்ணா, நீ வர மாட்டேன்னு நினைச்சிட்டேன்டா. அது எப்படி நான் வந்துருவேன். Thank you. பாத்தீங்களா? ஐயோ, ஏங்க, அவன் இதான் தம்பி நீங்க ஆபீஸ்க்கு வந்துட்டான். போற லட்சணமா? நான் என்ன செய்வேன்? வீட்ல எல்லாரும் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க. ஆமா, இது என்ன? மிக்ஸி. ஓஹோ, அன்னைக்கு கை வலிக்க கூடாதுன்னு மிக்ஸி வாங்கிட்டு வந்திருக்க. பரவாயில்லடா, என் மானத்தை காப்பாத்திட்ட. உன் வீட்டுக்கு உன் தம்பி வராம எப்படின்னு? அம்மா எல்லாரும் வந்துட்டாங்கல்லம்மா, டைம் ஆயிடுச்சு, வாமா வந்து விளக்கேத்துமா. அது இல்லப்பா, எல்லாரும் வந்துட்டாங்க தான். ஆனா அத்தை இன்னும் வரலையே. ஐயோ, உன் பேராசைக்கு ஒரு அளவே இல்லையாமா? அவங்க தான் இவங்களை இங்க வர வேணாம்னு சொன்னது. அவங்க எப்படி இங்க வருவாங்க? பரவாயில்ல, விடு. இட்ஸ் ஓகே. வா வா வாமா வாமா, நல்ல நேரம் போயிடு போது, வாமா. வா. வாங்க எல்லாரும் வா. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. போங்க போங்க, விளக்கேத்து. வாக்கா. வாங்க. அக்கா, விளக்கேத்துக்கா.
காமாட்சி விளக்கு ஏத்துக்கா. நீயே ஏத்து. அக்கா ஏத்துக்கா. அம்மா நீயே ஏத்தினியா? நீ ஏத்துமா. ஏத்து அண்ணி நல்ல நேரம் போறதுக்குள்ள ஏத்துங்கம்மா. ம் அத்தை ஐயோ அம்மா வந்துட்டாங்க. என் மேல உங்களுக்கு கோவம் இன்னும் குறையலையா? அத்தை ப்ளீஸ் இப்பவே போகாதீங்க அத்தை. நான் பால் காய்ச்சிடுறேன், குடிச்சிட்டு போயிடுங்க. நீ என்ன கூப்பிட்டியா? சொல்லு, நீ என்ன கூப்பிட்டியா? அத்தை புது வீட்டுக்கு விளக்கேத்த வாங்கன்னு சொல்லி என்ன கூப்பிட்டியா? அத்தை நீங்க தான் என் மேல கோவத்துல இருக்கீங்களே. அம்மா எல்லாம் நியாயமே இல்ல. நீங்க தானே எங்களை துரத்தி விட்டீங்க. அப்புறம் எப்படி எந்த உரிமையில இப்படி பேசுறீங்க? லூசு, லூசு. என்ன ஆளு நீ? ஐயோ அத்தை. ஆமா அத்தை. வீட்டை விட்டு நான் போங்கன்னு சொன்னது கோவத்துலன்னு இங்க இருக்கிற எல்லாரும் நம்பலாம். ஏன் நான் பெத்த இவன் கூட நம்பலாம். ஆனா நீ எப்படி நம்புன? அத்தை நீங்க தானே இங்க பாரு இனியா, நான் இவங்களுக்கு மட்டும் அம்மா இல்ல, உனக்கும் தான் அம்மா. பெத்தவ எப்படி புள்ளைய வீட்டை விட்டு போன்னு சொல்லுவா? அறிவு கட்டவளே. அம்மா என்னடா அம்மா நொம்மானு? அங்க இருந்த அந்த மனுஷன் உங்களை பிச்சு புடுங்குவாரு, வாழ விட மாட்டாரு. அத நினைச்சுதான் நான் உங்களை அப்படி பேசி அனுப்புனேன். அந்த வீட்ல ஒரு நாளாச்சும் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்திருக்கீங்களா? சும்மாவே ஆடுற மனுஷனுக்கு அக்ஷயா விஷயம் கிடைச்சு போச்சு. தினம் நீங்க நரகத்தை அனுபவிக்க வேண்டான்னு நான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டேன். உங்களை நான் வீட்டை விட்டு போக சொன்னேன். நீங்களா அத புரிஞ்சுக்காம நான் கோவப்பட்டேன்னு நினைச்சு நீங்க
புது வீட்டுக்கு என்ன கூப்பிடாம இருக்கீங்க. ஐயோ அத்தை 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 இல்ல அத்தை, அப்படி இல்ல. அக்ஷயா விஷயத்துல நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்கன்னு நான் பயந்துட்டேன். அதுவும் இல்லாம அன்னைக்கு சட்டுன்னு இனியா வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லுவீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. வாய் மூடு. ஒரு இரும்புக்கு கூட துரோகம் பண்ணாத நீ எப்படி உன் கூட பிறந்தவள நினைக்கிற அக்ஷயாவுக்கு கெடுதல் பண்ணுவ? இனியா நீ அவளுக்கு செஞ்சது எல்லாம் நல்லதுதான். ஆமாமா, அம்மாவா நான் இருந்து அவளுக்கு என்ன பண்ணிருப்பனோ அததான் நீ பண்ணிருக்க. அத்தை அம்மா, இதை ஏமா இவ்வளவு சஸ்பென்ஸா வச்சு இன்னைக்கு சொல்றீங்க? அத்தை என்ன வெறுத்துட்டாங்க, அத்தை என்ன வெறுத்துட்டாங்கன்னு இவ எவ்வளவு ஃபீல் பண்ணா தெரியுமா? அம்மா, அண்ணிய புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. சம்பந்திமா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்ன சம்பந்தி, இவங்க தான் என்ன கூப்பிடல, நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. எனக்கு உங்க குணம் தெரியும் சம்பந்தி. இனியா சொன்னப்பவே நீங்க அப்படி வீட்டை விட்டு போக சொல்ற ஆள் இல்லைன்னு யோசிச்சேன். ஆனா விஷயம் பெருசு இல்ல, அதனால ரொம்ப கோவமாயிட்டீங்கன்னு நினைச்சேன். அதான் அத்தை, சாரி அத்தை. சரி வாங்க, பால் காய்ச்சலாம். இல்லவா? இப்ப சந்தோஷமா? எல்லாமே சூப்பரா இருக்கலாம். மாட்டியா? ஆமா. நில்லுங்க. என்ன தைரியம் இருந்தா நான் போக கூடாதுன்னு சொல்லியும் எல்லாரும் இனியா வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஏய் கௌரி, இந்த நல்ல சிவா மேல இருக்க பயம் எல்லாம் உனக்கு போயிடுச்சா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்லங்க, நம்ம பிள்ளைங்க தானே பால் காய்ச்சுறாங்க, நாம போகாம இருந்தா எப்படி? கௌரி, என் பேச்ச மீறி நடந்துகிட்ட உன்னை உன் அப்பா வீட்டுக்கு துரத்தி விட்டுருவேன். நீ இந்த நல்ல சிவத்துக்கு கட்டுப்பட்டு அடிமையாத்தான் இங்க வாழணும், புரியுதா? ஜாக்கிரதை. சரிங்க சரிங்க. அம்மா, என்னம்மா அப்படியே அண்ணியன் மாதிரி மாத்தி மாத்தி பேசுறீங்க? திருஷ்டி கழிக்கணும்ல, அதான் உங்க அப்பாவை ஞாபகப்படுத்தினேன். ஓஹோ, ஐயோ அம்மா, உங்களுக்குள்ள இவ்வளவு டேலண்டா? இருந்தாலும் கொஞ்சம் ஓவர் தான். அதாவது விக்ரம் எல்லாத்தையும் அப்படியே அடக்கி 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 வச்சுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? ஒரு நாள் அப்படியே பிச்சுக்கிட்டு போயிடும் இல்லையா? அதெல்லாம் உங்க அப்பாவுக்கு புரியாது. நான் சொல்றது சரிதானே? ஐயோ, பால் காய்ச்ச டைம் ஆயிடுச்சு, போலாம். சரி, எங்க வரீங்க? நீங்க எல்லாரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நாங்க போய் பால் காய்ச்சோம். போலாம் போக்கா. ஓகே ஓகே. ஏய், வீட்டு பெண்கள்லாம் ஜாலியா சந்தோஷமா ஒரு நல்ல வைப்ஸ்ல தான் இருக்காங்கல்ல? ஓகே ஓகே. கடவுளே, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.